ஹாய் கேஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து மை சிமுலேட்டர் சூப்பர் மார்க்கெட்னு உங்களுக்கு வந்து ஒரு தரமான கேம் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் மை சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை மட்டும் பார்த்தா கொஞ்சம் கரெக்டாக வந்து பண்ணி அவன் கொடுக்குற நேமே வச்சுக்கோங்க. அது வந்து ஒழுங்காக ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் என்னென்னமோ போட்டு எதையும் அமுக்கி கடைசியில் வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூவ்மெண்ட்லாம் கற்றுக் கொடுப்பான். அதை பார்த்து வச்சுக்கிட்டு ஒரு ஆப்பிள் பொட்டி வச்சுருப்பான். அதை வந்து நான் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் பொட்டி எடுத்து வச்சுட்டு குப்பையில் போட்டு இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லாபம் வர மாதிரி அதோட கொஞ்சம் 10 பைசா கூட வச்சுக்கோங்க. அதோட 10 பைசா கூட வச்சுட்டு கடையை ஓப்பன் பண்ணிட்டு வந்து பில் கவுண்டரில் உட்காந்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பில்லை போட்டுட்டு நீங்கள் படுக்க வெயிட் பண்ண வேண்டியதான். அந்த மாதிரி வந்துன்னா நீங்கள் உங்களுக்கு பாக்கி காசு கொடுக்குற மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறம் ஏடிஎம் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நான் வந்து சொல்லித்தரேன். இது வந்து இந்த மாதிரி காசு கொடுக்குறப்ப அது எத்தனை பைசா போட்டிருக்குன்னு கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளுக்குமே வந்து அது மாதிரி இந்த காவுக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணும் ஒன்றில். சரி, இந்த அண்ணனுக்கு எவ்வளோ கொடுக்கணும். இந்த அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 தான். இந்த அண்ணன் போயிட்டு வரலாம். பாய் டாட்டா, போயிட்டு வாங்கினே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் போயிட்டாரா. ஸோ இப்போ வெளில போயிட்டு இந்த கம்ப்யூட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்ப்யூட்டரை தொட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பைக் கொடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்டர் போட்டுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அந்த ரேக்கு இந்த இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ரேக்கு, இந்த பழம் வைக்கிற ரேக்கு, இதெல்லாம் வந்து ஃபர்னிச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ராடக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் போனோன்னே அந்த ப்ராடக்ட்ஸ் அமுக்கிட்டு திருப்பி ஃபர்னிச்சர்ஸ் அமுக்குனீங்க அப்படின்னா வரும். அப்படி வரவே இல்லை அப்படின்னா அந்த 12 லெவலோ ஒரு 10 லெவலோ கிராஸ் ஆனோன்னு வரும். எனக்கு சரியாக தெரியலை இப்போ வந்துச்சுன்னு. ஸோ திடீர்னு போய் பார்க்குறேன் அது வந்துச்சு. இப்போ கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஸோ வந்து இந்த எபிசோடோட 2 வந்து கண்டிப்பாக நான் போடுறேன் பாருங்கள். ஸோ அதில் வந்து என்னென்ன அந்த எபிசோட் 2க்குள்ளே எவ்வளோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் நம்ம சிமுலேட்டர் கேமில். சரின்னு சொல்லிட்டு இந்த காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 46 ரூபா 83 பைசா கொடுத்து அனுப்பியாச்சு. அந்த அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு எதுவும் சேஞ்சு பாக்கி இல்லை, பாக்கி கொடுக்குறது எதுன்னு. அப்புறம் 43 ஒரு 66 ரூபா இந்தக்கா போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் $3 66 இந்தக்கா. அதுக்கப்புறம் இந்த அக்காவும் $46 83. அதுக்கப்புறம் கிளம்புக்கா. இந்த ஆடு இப்படியே தான் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நெட்டை அப்படி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆடு வராது. சூப்பரான ஐடியாலாம் பார்த்து வச்சுக்கோங்க. $1 83 பைசா போடுங்க. போயிட்டு வாண்ணே. அந்த அண்ணனை வந்து நான் அனுப்பி விட்டாச்சே. ஸோ வந்துடா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆரஞ்சு பழத்தை ஆர்டர் போட்டிருந்தோம் இல்லையா, அதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மார்க்கெட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் வந்து ப்ராடக்ட் லைசன்ஸ்லாம் வாங்கி இன்னும் நிறைய பொருள் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்குறப்பெல்லாம் அந்த பொருளுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ரேட் ஃபிக்ஸ் பண்ண மாட்டிங்கன்னா அப்புறம் 0 காஸ்ட்டில் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேம் விளாண்டுக்கோங்க. $3 19 பைசா. கிளம்புனேன். இதுக்கு எவ்வளோ $46 38 பைசா. போயிட்டு வா. இது வந்து இப்படி தான் வந்து நீங்கள் போட்டுக்கணும். அப்போ பார்த்துக்கோங்க. இப்போ கேடிஎம்மில் வந்து 1 வச்சு ஒரு புள்ளி வச்சு அதுக்கப்புறம் 80 வச்சு 8 வச்சு 1 வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். இது மாதிரி தான் ஏடிஎம் கார்டுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அந்த அக்காவுக்கு வந்து $11 80 பைசா. ஓகே, போயிட்டு வாங்க. 9க்கு இந்த மாதிரி 9 போட்டு அதுக்கப்புறம் புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் 16 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சு போயிடும். நீங்கள் புள்ளி வச்சு போடணும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 1 போட்டு புள்ளி வச்சு 83. இந்த அண்ணனுக்கு $14 53 ரூபா. ஓகே. இந்த அண்ணனையுமே வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி விட்டாச்சு. இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த டே முடியுது. நான் 2வது எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கேமை நீங்களும் டவுன்லோட் பண்ணி விளாடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிவிடுங்க இந்த மாதிரி ஒரு கேமும் வீடியோவும் இருக்குன்னு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்களும் அந்த கேமை டவுன்லோட் பண்ணி விளாடுங்க. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பை கைஸ், டாடா, see you.